ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kavithasamayalarai. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான மொச்சை பருப்பு மசாலா குழம்பு. ஒரு அருமையான குழம்பு ரெசிபி, நல்ல வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸோடு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். அதாவது இங்கே நல்ல ஃப்ரெஷ்ஷான பச்சை மொச்சப்பருப்பு யூஸ் பண்ணுறோம். எல்லா சீசன்லேயுமே காஞ்ச மொச்சப்பருப்பு மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குங்க. பட் பர்டிகுலர்லி இந்த வின்டர் சமயம், இந்த பனி காலத்தில் இந்த பருப்பெல்லாம் நிறையா விளையும். ஸோ மார்க்கெட்டில் இப்போ இந்த வின்டர் சீசனுக்கு நம்மளுக்கு நல்ல இந்த பச்சை மொச்சப்பருப்பு ஈஸியாக சீப்பாக கிடைக்கும். இதில் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே நிறைய டிஷ்ஷஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். கவிதா சமையலறையில் பச்சை மொச்சப்பருப்பு யூஸ் பண்ணி கடையல் குழம்பு அப்லோட் பண்ணினேன். அது நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கிறதா எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்குறீங்க. அதே மாதிரி இந்த டிஷ்ஷும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஒரு சிம்பிளான ரெசிபி தான். டக்குன்னு ஒரு தேங்காய் மசாலா அரைச்சி விட்டு குக்கரில் தாளித்து விட்டு ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். காலையில் நம்ம இட்லிக்கு செஞ்சாலும் மத்தியானம் சாதத்துக்கும் வச்சுக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீசனில் கிடைக்கிற இந்த ஃப்ரெஷ்ஷான மொச்சப்பருப்பு நல்ல ப்ரோட்டீனும் நிறைய ஃபைபரும் இருக்குது. ரொம்ப நல்லதும் கூட. இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே கோயம்புத்தூர் சைடு நாங்கள் இந்த மொச்சப்பருப்பை அவரைப்பருப்புன்னு சொல்லுவோங்க. நல்ல இந்த முத்துன அவரைக்காயில் இருக்கிற இந்த பருப்பு மட்டுமே எடுத்து நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். இதில் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு அருமையான தேங்காய் மசாலா அரைச்சி விட்டு இந்த குழம்பு செய்கிறோம். ஸோ அவரைப்பருப்பு எல்லாம் இந்த எடுத்தாச்சு. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 200 கிராமுக்கு மேலே பருப்பு இருக்குங்க. இப்போ இதுக்கு தான் நம்ம மசாலா அரைச்சி விட்டு குழம்பு தாளிக்கிறோம். இங்கே ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சு. குக்கரில் தாளித்து விட்டுறலாம். டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் நம்மளுக்கு வேலையாகும். இங்கே குக்கர் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்ததாக ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. அடுத்தது நல்ல பொடியான இருக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். நல்ல வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. இப்போ தக்காளி சேர்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டாச்சு. நல்லா வதக்கிடுவோம். தக்காளி ஈஸியாக வதங்கி வரக்கு உப்பு மஞ்சள் தூள் போட்டுடலாம். இங்கே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் போட்டாச்சு. நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். தக்காளி ஈஸியாக சாஃப்டாக மசிஞ்சு வெந்துடும். உப்பு மஞ்சள் தூள் போட்டுட்டா நம்மளுக்கு ஈஸியாக சாஃப்டாக வெந்துடும். பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற அந்த மொச்சப்பருப்பை சேர்த்துடலாம். நல்லா கழுவி சேர்த்து விட்டுருங்க. மொச்சப்பருப்பு சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம். நல்லா ஒரு ஃபுல் டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, கொரியாண்டர் பவுடர் நல்லா வதக்கிடுவோம். மசாலா பொடி சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது போக நம்ம தேங்காய் மசாலாவும் அரைச்சி விடுறோம். ஸோ இப்போ அளவாக தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியை ஜஸ்ட் இப்படி மேலே வச்சு விட்டுறலாம். ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி இப்போ வெயிட் போட வேண்டாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு தேங்காய் மசாலா ரெடி பண்ணிடலாங்க. இப்போ இங்கே மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 5 பல் பூண்டெல்லாம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கணுங்க. அந்த மொச்சை பருப்பு சாப்பிடும்போது வர அந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிள் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி தான் இஞ்சி, அதுவும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம். அவ்வளோதாங்க, எல்லாமே சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இப்படி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. ஸோ கமகமன்னு வாசனையோட தேங்காய் மசாலா ரெடி. இது நம்ம இன்னைக்கு குழம்புல சேர்த்துடலாம். இங்கே குக்கரில் தாளித்து விட்டு நம்ம மூடி வச்சுருந்தோம். அதுவும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் மசாலாவை இதில் சேர்த்து விட்டுறலாம். தேங்காய் மசாலா சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுடலாங்க. நான் மிக்ஸி ஜார்லேயே தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கிறேன்.
உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் லூஸாக வேணும்னா கொஞ்சம் நிறையா விட்டுக்கோங்க, கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கெட்டியாக தான் செய்கிறேன், ஸோ நான் அளவாக தான் தண்ணி விட்டுக்கிறேன். அதே மாதிரி குக்கரில் செய்யும்போது கொஞ்சம் கம்மியாக தண்ணி விட்டுக்கிறது நல்லது, ஏன்னா குக்கரில் பெருசாக தண்ணி சுண்டி வராது. இப்போ நல்லா கைப்பிடி கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு ஃபைனலாக உப்பெல்லாம் செக் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. ஏற்கனவே தக்காளி வதக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம், அது ஞாபகம் வச்சுட்டு சேர்த்துக்கங்க. வெள்ளம் சேர்த்தாச்சு, கலந்து விட்டாச்சு. இப்போ குக்கரை லிட்டை போட்டு விட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சு விட்டு 4 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துருங்க. நல்லா 4 விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ இங்கே 4 விசில் வந்தாச்சு, ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணுறேங்க. கம கமன்னு வாசனையோட பர்ஃபெக்டான குழம்பு ரெடி. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவியும் பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸோடு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க, சுவையான மொச்சை பருப்பு குழம்பு, அவரை பருப்பு குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு சிம்பிளான ரெசிபி இது. டக்குன்னு நம்ம ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சு இறக்கிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த குழம்பு நம்ம வின்டர் சீசனில் ஃப்ரெஷ்ஷான மொச்சப்பருப்பு கிடைக்கும் போதும் செய்யலாம், இல்லைன்னா நம்ம காஞ்ச மொச்சப்பருப்புலேயும் இதே டிஷ்ஷை செய்யலாங்க. அந்த மொச்சப்பருப்பு காஞ்ச மொச்சப்பருப்பு யூஸ் பண்ணும்போது மொச்சப்பருப்பை நல்லா ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம இதே மாதிரி செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், இப்படியே இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இந்த அருமையான குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.